கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். நம்முடைய தேவன் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்காக எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். Let's turn our Bibles to Ezekiel chapter 9 and verse 4. And the Lord said unto him, go through the midst of the city, through the midst of Jerusalem, and set a mark upon the foreheads of the men that sigh and that cry for all the abominations that be done in the midst thereof. God distinguishes inward grief and not outward identity. நம்முடைய தேவன் நம்முடைய அந்தரங்கத்திலே நாம் தேவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த துக்கத்தை அவர் பார்க்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற காரியங்கள், இதை தான் தேவன் கூர்ந்து நோக்குகிறவராக இருக்கிறார். The mark is given to those who sigh and cry and people whose hearts are broken over sin, not merely those with religious titles. அதாவது அந்த மத சம்பந்தமாக வாழ்கிறவர்களுடைய காரியங்களை விட இருதயத்திலே பாவத்திற்கு விரோதமாக ஒரு பாவத்தினால நம்ம இப்படி பாவம் செய்து விட்டோமே என்று சொல்லி இருதயம் நொறுங்குண்டு இருக்கும் பொழுது அந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுடைய
இருதயத்திலிருந்து வருகிற அந்த பெருமூச்சை, அந்த ஜெபத்தை, அந்த வேண்டுதலை தேவன் கேட்கிறார். அதனால தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், அந்த சகல அருவருப்புகளிலும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் டைட் டு இன்னர் அலைன்மெண்ட் வித் ஹிஸ் ஹோலினஸ். தேவன் நம்ம நிருபங்களில் வாசிக்கிறோம், பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். The mark represents divine ownership and preservation. The mark on the forehead signifies we are belonging to God and we set apart for preservation in judgment. நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 9:4 நம்ம வாசிக்கிறோம், பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பின்பாக இந்த உபத்திரவ காலத்திலே தேவன் சிலர் மேலே முத்திரை போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவர்கள் மேலே முத்திரை போடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முத்திரை தரித்திராதவர்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேலே நியாய தீர்ப்பு வருகிறது. மனுஷரை சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. யார்னா தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துவதற்கு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். Thirdly, we see intercession precedes deliverance. Those marked do not participate in Jerusalem's corruption. அங்கே நம்ம பார்க்குறோம், எருசலேமில் நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த எருசலேமின் அருவருப்புகளிலிருந்து தங்களை விலக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. God values holy sorrow as a form of silent intercession that precedes deliverance. அதாவது நம்ம பாவத்தில் அந்த அருவருப்புகளில் ஈடுபடாமல் நம்ம காத்து கொள்ளுகிறோம் இல்லையா. நீங்கள் சரியாக அந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் யாக்கோபு 1:27 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது. பாவம் கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனால தான் இங்கே யாக்கோபு அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார், உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் அந்த எருசலேம் அருவருப்புகளில் தங்களை ஈடுபடுத்தாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மேலே தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முத்திரையை போட சொல்லுகிறார். அந்த முத்திரை நமக்கு பிரித்தெடுக்கப்படுவதற்கும் நாம் பாதுகாக்கப்படுவதற்கும் சேதமாகாமல் இருப்பதற்கும் அது அடையாளமாக இருக்கிறது. அப்படி நம்ம மற்றவர்களுக்காக பெருமூச்சு விட்டு இந்த காரியங்களுக்காக நம்ம பெருமூச்சு விட்டு அழுது தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அது நிச்சயமாகவே அங்கே ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் பாவத்திற்கு எதிர்த்து நின்று நம்ம அதுக்காக ஜெபித்து ஜெயமெடுக்க தேவன் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெள்ளை கூட கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நெற்றிகளிலே பிதாவின் நாமம் ஆண்டவரை முத்திரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா, அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியில் முத்திரை போடு என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை விண்ணப்பத்தின் ஆவி நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹெல்ப் us to be away from the abominations, Lord Jesus. Hallelujah. Thank you, Father. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்ற வார்த்தையை படிக்கத்தாவே ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.